என்னையா ட்ரெய்லர் இது? ட்ரெய்லரா மேஷப்பா? தலை பிறந்தநாள் வர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது. மே 1ஆம் தேதி. ஏப்ரல் மாதமே இப்படி ஒரு மேஷப் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இந்த குட் பேட் அக்லி படத்துடைய ட்ரெய்லருக்கு வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு ப்ராப்பரான ட்ரெய்லர் மாதிரி இல்லை. அஜித்குமார் அவர்களுடைய வழக்கமான படங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மேஷப் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஜிக்கே இல்லாமல் ஏதோ பாட்டு வருது. ஒத்த ரூபாதாரம் பாட்டை வந்து ரீமிக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதில் மிக்ஸ் பண்ணி இன்னொரு பக்கம் புலி புலி அப்படிங்கிற டார்கி நாகராஜ் அவருடைய அந்த தனி பாட்டு, அவர் வந்து ஒரு மலேசியன் தமிழ் ராப்பர், அவருடைய பாட்டை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக வருது? ஏன் இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் வச்சு இப்படி கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறையா கிரிட்டிசிசம்ஸ். இதை வந்து ஒரு பக்கம் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் இருக்கிற நிறையா பேர் இதை பண்ணிட்டு வர்றதை பார்க்க முடியுது. நம்ம என்ன சொல்கிறோம், இது ஒரு முன்னோட்டத்தில் ஒரு படத்தை நம்ம வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இது மாதிரி எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி விஷயங்களை தான் ட்ரெய்லரில் வைக்க முடியும். வெறும் ட்ரெய்லரை மட்டுமே பார்த்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு இவ்வளோ குறை சொல்கிறது சரிதானா? ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்டர், அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அஜித் சாருக்கு பேனர் கட்டி அவருக்கு போஸ்டர் ஒட்டி அவரை பார்த்து வளர்ந்த ஒரு ரசிகன். அதனால் அவருடைய படத்தை எப்படி வந்து ரசிகர்கள் கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன்னு அவர் சொல்கிறார். இந்த படத்துடைய ட்ரெய்லருடைய ரெஸ்பான்ஸை தியேட்டரில் போய் ரசிகர்களோடு உட்காந்து ஒரு பார்த்துருக்காரு. அப்படிங்கிறப்போ ஒரு ரசிகராக ஒரு ப்ராடக்டை எப்படி கொடுக்கணுங்கிறது ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இது வெறும் ட்ரெய்லர். அவர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள்ட்டேருந்து நம்ம என்ன மாதிரி படத்தை எதிர்பார்க்க முடியும்? அன்பே சிவம் மாதிரி எதிர்பார்க்க முடியுமா? இல்லை ஹேராம் மாதிரி எதிர்பார்க்க போகிறோமா? 1000ல் ஒருவன் செல்வராகவன் அவர்கள் படம் மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அவர் ஃபேன்ஸை திருப்திப்படுத்துறதுக்கு ஆக்ஷன் கலந்து அஜித்குமார் அவர்களுடைய மேனரிசம், அவர்கிட்ட இவர் என்னெல்லாம் ரசிச்சிருப்பார், அஜித் ரசிகர்களுடைய பல்ஸ் இவருக்கு தெரியும். ஏன்னா இவர் ஒரு அஜித் ரசிகர். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அதேமாதிரி பழைய பாடல்கள், வின்டேஜ் சாங்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு படத்தில் கொடுக்கறது அப்படிங்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். இப்போ சமீபத்தில் விஜய் அவர்கள் கூட தான் மாஸ்டர் படத்தில் வந்து டிஆர் ஸ்டைலில் ஒரு டான்ஸ் ஆடிருப்பார், வாடா என் மச்சி வாழைக்கா பஜ்ஜி அப்படின்னு. இதேமாரி நிறையா பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸ்லாம் இப்போ வர்ற படங்களில் வந்துக்கிட்டு தான் இருக்குது தொடர்ந்து. இதை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் மட்டும் இந்த படத்தில் வந்து பண்ணலை. அதேமாரி இதுக்கு முன்னாடி வந்த விடாமுயற்சி திரைப்படம், அது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல. ஏன்னா நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் மாஸ் விஷயங்கள் எல்லாம் கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த அஜித்குமார் அவர்களுடைய 63வது திரைப்படமான அந்த குட் பேட் அக்லியில் அது எல்லாத்துக்கும் பஞ்சமே இருக்காது மாஸுக்கு. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ட்ரெய்லரில் அஜித்குமார் அவர்கள் பேசக்கூடிய வசனம், பழைய இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களுடைய வசனம் வந்து அதில் ரெஃபரன்ஸாக வருது. கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது வின்டேஜ் தலை வந்து நிற்கிறார். இன்னொரு பக்கம் த்ரிஷா, எங்கள் அப்பாவே வந்து கார்லேருந்து தள்ளி விட்டது இவர் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் மங்காத்தா ரெஃபரன்ஸ் ஒரு பக்கம் வருது. அதேமாரி லுக்ஸ்லேயே அஜித்குமார் அவர்களுடைய தோற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது திடீர்னு அமர்கலம் ஞாபகத்துக்கு வருது, தீனா ஞாபகத்துக்கு வருது. இப்படி பல படங்களுடைய ரெஃபரன்ஸ் அந்த திரைப்படத்தில் இருக்கிறது ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி அஜித்குமார் அவர்களுடைய தோற்றம் சமீபத்தில் வந்த படங்கள்லேயே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியை கொடுத்துருக்கிறதுனா அஜித்குமார் அவர்களுடைய லுக்கு. ஏன்னா ரசிகர்கள் ரொம்ப கோபத்தில் இருந்தது யார் மேலே அப்படின்னா, இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் மேலே தான். நான் அவர் என்னதான் நல்ல நல்ல படங்கள், மறக்க முடியாத படங்கள், ஹிட் படங்கள்லாம் கொடுத்துருந்தாலுமே கூட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவர் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்த, இன்னும் சொல்லப்போனால் வேதாளம் படத்துடைய லுக்கு மேலேயே இன்னும் கோவத்தில் இருக்கிற ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. வேதாளம் படமாக பார்த்தா ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஒரு சில லுக்ஸ் எல்லாம் அதில் பார்க்கும்போது என்ன இப்படி பண்ணியிருக்காரு சிறுத்தை சிவா அப்படின்னு ரசிகர்களுக்கு அந்த கோவம் கொதிப்பு இன்னமும் இருக்க தான் செய்யுது. அந்த வகையில் லுக்ஸை பொறுத்த வரைக்கும் குட் பேட் அக்லியில் அதை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் முழுமையாக சரி பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கும் தெரியும்ல, ஏன்னா அவர் ஒரு அஜித் ரசிகர். அதனால் பயங்கரமான தோற்றம் அஜித்குமார் அவர்கள் நடந்து வர்றதா இருக்கட்டும், அவர் நிற்கிறதா இருக்கட்டும், அவருக்கு வச்சுருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி சொல்லப்போனால் இந்த படத்தில் அஜித்குமார் அவர்கள் இந்த ட்ரெய்லரில் ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறார். என்னென்னா, என்னுடைய தம் அடிக்கிற பழக்கத்தை நான் எனக்காக விட்டேன், என்னோடய குடிப்பழக்கத்தை நான் யாருக்காக விட்டேன், என் ஒய்ஃப்காக விட்டேன், என் மகனுக்காக வைலன்ஸை விட்டேன். இப்போ என் மகனுக்கே ஒரு ஆபத்து அப்படிங்கிறப்போ விட்டதை தொடர்றதுல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு ஒரு வசனம் வந்து இதில் இடம்பெறுது. இது மூலமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அஜித்குமார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு டானாக இருக்கார். தமிழ் சினிமாவில் வழக்கமாக வரக்கூடிய ஒரு ஃபார்மேட்டு தான், ஒரு மிகப்பெரிய டானாக இருக்கார் ரவுடியாக. அதுக்கப்புறம் ஃபேமிலி மேனாக மாறுறாரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு கேங்ஸ்டரில் லைஃப்பில் ஈடுபடுறாரு, வன்முறையெல்லாம் ஈடுபடுறாரு, நிறையா அடிதடிலாம் போகிறாரு. அப்பயும் ஒரு தாதாவாக தான் இருக்கார். ஆனால் அவருக்கு ஒரு மகன் பிறந்ததுக்கப்புறம் மகனுடைய வாழ்க்கையை தான் வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கேங்ஸ்டர் லைஃப்லேருந்து வெளியில் வர்றாரு. அதற்கு பிறகு மீண்டும்
தன்னுடைய மகனுக்கே ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த கேங்ஸ்டராக இருக்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்னு பழைய ரவுடிசத்தை மறுபடியும் அவர் தொடர்கிறார். இப்படி தான் இந்த வசனத்தில் வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஒரு படத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கலாம், ஒரு ரெஃபரன்ஸே ஒரு படமாக இருக்கலாமா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நிறையா பேர். நம்மளை பொறுத்த வரைக்கும் இதை பார்க்கும்போது அஜித்குமார்களுடைய ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு படத்தில் சம்பவமாக இருக்கலாம், ஆனால் ஒரு சம்பவமே படமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அஜித்குமார் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா இதில் மற்றவங்களுடைய ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் தப்பு, அது வந்து சில பேர் கோபத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அஜித்குமார் அவர்களுடைய இந்த படத்தில் அஜித்குமார் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன் இதை அதிகமாக வைக்கிறாருன்னா, அவர் ஒரு ஃபேன் பாய் ஆதிக் ரவிச்சந்திரன். இதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் பேட்ட படத்தில் அதை தான் பண்ணியிருப்பார். நிறைய சூப்பர் ஸ்டாரோடைய ரெஃபரன்ஸ் அதில் வரும், ரசிகர்கள் அப்படி கொண்டாடினாங்க பேட்ட படத்தை. அதே மாதிரி இந்த GBU படத்தில் குட் பேட் அக்லி படத்துலையும் நிறைய அஜித் ரெஃபரன்ஸ் வந்துச்சுன்னா அது அஜித்குமார் அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் தானே. இந்த திரைப்படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பலமாக யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, GV பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசை ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். பின்னணி இசையில் படத்தில் நிறைய அதுமாரி பாடல்களை வந்து அவர் ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கு. இருந்தாலும் GVP அவர்கள் வந்து எப்போவுமே டிசப்பாயின்ட் பண்ண மாட்டார். அவருடைய இசை வந்து நம்மளை எப்போதுமே வந்து ஏமாற்றாது. அவர் நடிகராக பண்ணுற படங்கள் வேணால் நம்மளை வந்து ஏமாற்றலாம், ஆனால் அவருடைய இசை வந்து ஏமாற்றாது. இது ஒன்று. அர்ஜுன் தாஸ் ஒரு மெயினான வில்லனாக வர்றாரு. அவருடைய லுக் நல்லா இருக்குது. அதேமாதிரி அஜித்குமார் அவர்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வசனம், உன் வரலாறு என்னங்கிறத இப்போ தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பழைய அந்த பில்லா படத்துடைய ஸ்டில் இது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அதெல்லாமே திரையரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். தியேட்டர் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ரொம்ப நல்லாயிருக்கும் அஜித்குமார் அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கு. அதே மாதிரி சிம்ரன் ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காங்க. த்ரிஷா அவர்கள் இதுலேயும் அஜித்குமார் அவர்களுடைய மனைவியாக வர்றாங்க அப்படிங்கிறது தான் இப்போது தகவல்கள். விடாமுயற்சி படத்துலையும் த்ரிஷா அவர்கள் நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து த்ரிஷா அவர்கள் அஜித்குமார் அவர்களுடைய படங்கள் அதிகமாக வர்றதையும் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த காம்போ விஜய் அதாவது அஜித் த்ரிஷா அப்படிங்கிற காம்போ நிச்சயமாக ரசிகர்களுக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால அதுவும் கொண்டாடப்படும். அதே மாதிரி பிரபு, பிரியா வாரியர், யோகி பாபு, பிரசன்னா, ரெடின் கிங்ஸ்லி அப்படின்னு பல பேர் இருக்காங்க. நட்சத்திரங்களுக்கும் அதில் குறைவு கிடையாது. அஜித்குமார் அவர்கள் கொஞ்சம் யங் லுக்லேயும் வராரு, நல்லா ஷேவ் பண்ணிவிட்டு. ஏன்னா சமீபத்தில் விஜய் அவர்கள் பண்ண படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம், டிஏஜிங் அப்படின்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க விஜய் அவர்களை யங்காக காமிக்கிறதுக்கு. ஆனால் இதில் அஜித்குமார் அவர்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணாமல் அவரே தன்னுடைய ஃபிசிக்கை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி யங்காக மாற்றிக்கிட்டு ஒரு ஷேவ் மட்டும் பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. அப்படி யங்காக இருக்கார். அப்போது எங்கள் தலைக்கு வந்து இந்த மாதிரி எந்த டெக்னாலஜியுமே தேவையில்லை அவர் இளமை ஆகிறதுக்கு. அவர் நினச்சா தானாகவே இளமை ஆயிடுவார், தானாகவே முதுமை ஆயிடுவார் அப்படின்னு இதுவும் ஒரு பெருமையான ஒரு விஷயமா அஜித்குமார் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுறதை பார்க்க முடியுது. உண்மைதான், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய தோற்றத்தை வந்து கதாபாத்திரத்திற்காக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெடிக்கேஷன் வேணும். அதை ஒவ்வொரு படத்துக்கும் நிச்சயமாக சிறப்பாகவே அஜித்குமார் அவர்களும் செய்யக்கூடியவர். இப்போவும் அதை வந்து அவர் செஞ்சுட்டு வர்றாரு. ரசிகர்களுக்காக தன்னுடைய லுக்கை வந்து ஒரு வழியாக வந்து அவர் மாற்றிட்டாரு அப்படிங்கிறதும் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் அப்பா மகன் சென்டிமெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. மகனை வச்சு தான் இந்த கதாபாத்திரமே இந்த படமே வந்து போக போகுது. விஸ்வாசம் திரைப்படத்தில் எப்படி ஃபாதர் டாட்டர் சென்டிமெண்ட் அது ஒரு மாஸ் படமாக இருந்தாலுமே கூட ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு அது காரணமாக அமைந்திருந்ததோ, அதே போல் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றிக்கும் அந்த தந்தை மகன் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சென்டிமெண்ட் காட்சிகளில் சொல்ல தேவையில்லை, அஜித்குமார் அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே அற்புதமாக இருக்கும். இதில் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கு அது ஒரு ஃபேக்டராக இருந்தாலும் நிச்சயமாக அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக அமையும். மொத்தத்தில் இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித்குமார் அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கான ஒரு ட்ரிபியூட், ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு திரைப்படம். இதில் வந்து லாஜிக்கு அது இது கதை இந்த மாதிரி இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு வேலை கிடையாது. ஏன்னா அது ரசிகர்களுக்கான படம். படத்தில் சென்டிமெண்ட் மற்ற விஷயங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸும் கொண்டாடக்கூடிய திரைப்படமாக இருக்கும். யோகி பாபுவோடைய நகைச்சுவைகள் ஒர்க் அவுட் ஆனால் அங்கங்கே கொஞ்சம் ஹியூமருக்கும் வேலை இருக்கும். அதே மாதிரி நிச்சயமாக திரையரங்கத்தில் ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாசு வெடிக்கும். யார் படம் ஓடினாலும் ஹீரோ அங்கே நாங்கடான்னு சொல்லுவாங்க அஜித்குமார் அவர்களுடைய ஃபேன்ஸ். இந்த தடவை ஓட போகிறதே தலைப்படம் தான் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அவர்களை தவிர வேறு யார் அங்கே ஹீரோவாக இருக்க முடியும். அதனால் நிச்சயமாக ஒரு கொண்டாட்ட மனநிலையோடு இந்த திரைப்படத்தை நம்ம அணுகணும். அதில் லாஜிக் இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு போய் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். நம்ம இதுவே ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லிட்டோம்னு நினைக்கிறோம், பரவாயில்ல. ஏன்னா ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ விஷயம், ஏன்னா ஒரு ஃபேன்ஸுக்கான ஒரு படத்தில் போய் இவ்வளோ விமர்சனங்கள் எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா லாஜிக் சரியில்லைங்கிறாங்க, இப்போவே மேஷப் மாதிரி இருக்குங்கிறாங்க. ஒரு ட்ரெய்லர் தான், இது ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுங்கிறப்போ இப்படி தான் கொடுக்க முடியும். அதனால் ஏப்ரல் 10ஆம் தேதி திரையரங்கில் சந்திப்போம். யாரெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கீங்க குட் பேட் அக்லி திரைப்படத்துக்காக அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.